பொங்கல் வேலை எல்லாரும் முடிஞ்சு ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அப்பாடா வேலை முடிஞ்சுது அப்படின்னு உட்கார்ந்திருப்பீங்க. ஆனா, படிக்கிற பசங்க இருக்கிற வீட்ல இனிமே தான் வேலையே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா, இன்னும் 2 மாசத்துல எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அதுவும் பப்ளிக் எக்ஸாம் எழுதுற பசங்க இருக்கிற வீட்ல கேட்கவே வேணாம். ஒரே டென்ஷனா இருக்கும். வீடே ஒரு பரபரப்பா இருக்கும். பசங்களுக்கு 2 பேருக்குமே எக்ஸாம்னாலே ஒரு பயம் வந்துரும். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, "என் பசங்க வந்து நல்லா படிக்கிறாங்க. இருந்தாலும் மத்த டைம்ல எல்லாம் கரெக்ட்டா ஆன்சர்ஸ் சொல்லி எழுதிடுறாங்க. ஆனா எக்ஸாம்ன்னு வரும்பொழுது மார்க் கம்மியாயிடுது. எப்படின்னே தெரியல." 2 காரணம் இருக்கு இதுக்கு. ஒண்ணு அவங்க எக்ஸாம்னோனே பயந்து ஒரு மாரி டென்ஷன் ஆயிடுறது. இதனால படிச்சதும் மறந்து போயிடுது. 2வது ஒரு கொஸ்டினுக்கு எழுத வேண்டிய ஆன்ஸர இன்னொரு கொஸ்டினுக்கு எழுதிருவாங்க மாத்தி. ஸோ இதனாலயும் மார்க் கம்மியாகுது. இந்த 2ம் நடக்காம நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். எக்ஸாம்ல நெறைய மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். எக்ஸாம்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஹயக்ரீவர் தான். பெருமாளோட முக்கியமான ஒரு அவதாரம். இவருக்கு சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்த சொன்னா போதும். உங்களுக்கு படிப்புல கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட், அறிவு கூர்மை, மெமரி எல்லாமே வந்துரும். ஒரு 3 ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்லேருந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஈஸியா கத்துக்கிட்டு, ஈஸியா சொல்லலாம். ஸோ அந்த மந்திரத்த தான் நான் இந்த வீடியோல சொல்லிக் குடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படிப்புன்னு வரும்போது ஏன் ஹயக்ரீவர வேண்டுறோம்? இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஹயக்ரீவர் அவதாரத்தோட முக்கியமான ஒரு குறிக்கோளே வேதங்கள வந்து மீட்டு கொண்டு வர்றது தான். 2 அசுரர்கள் வேதங்கள கொண்டு போய் மறைச்சு வச்சுடுறாங்க. இதனால உலகத்துல அறியாமை அதிகமாயிடுது. அதனால தேவர்கள் ஓடிப்போய் மகாவிஷ்ணு கால்ல சரணம் அடைஞ்சு, இந்த மாரி 2 அசுரர்கள் வேதத்த திருடி எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சுட்டாங்க. இதனால உலகத்துல அறியாமை வந்துருச்சு. இத வந்து நீங்க தான் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம், இந்த வேதங்கள மீட்கறதுக்காக எடுத்த அவதாரம் தான் இந்த ஹயக்ரீவ அவதாரம். குதிரை முகத்தோட இருக்கிற இந்த அவதாரம் எத குறிக்குதுன்னா, புத்தி கூர்மையும், அறிவாற்றலையும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்டையும் குறிக்குது. ஸோ இந்த மாரி ஒரு அவதாரம் எடுத்து அவர் வேதங்கள மீட்கிறாரு. நீங்க எக்ஸாம் டைம் படிக்கிற பசங்க ஹயக்ரீவர போய் தாராளமா கும்பிடுங்க. கோயிலுக்கு போய் தான் கும்பிடணும்னு இல்ல. வீட்லயே இந்த மந்திரத்த சொல்லி கும்பிடலாம். படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்த சொல்லலாம். சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். படிக்கிற டெஸ்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வால்ல இந்த மந்திரத்த நீங்க பேப்பர்ல எழுதி கூட ஒட்டி வச்சிடலாம். அவங்க எப்ப வேணா படிக்கும்பொழுது அத வந்து அந்த மந்திரத்த சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஸ்லோகத்த நான் இந்த ஸ்க்ரீன்லயும் போடுறேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் குடுக்குறேன். அதே மாதிரி இத வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக் குடுக்குறேன். ஓம் வாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். அவ்வளோதாங்க. இந்த 3 லைன் தான். ஈஸி. பசங்க எல்லாருமே சொல்லிடலாம். ஸோ இத சொன்னாக்கா கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், படிப்புல இன்ட்ரெஸ்ட், மெமரி பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம் வர டைம்ல இந்த ஸ்லோகன் வீட்ல இருக்கிற பசங்களுக்கு சொல்லிக் குடுங்க. அதுக்கப்புறம் படிக்க வைங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம் பயம் போயிடும். எக்ஸாம் எழுதும்பொழுது அவங்க படிச்சது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் விஷயத்தோட உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய்.